அனைவருக்கும் வணக்கம். நீங்கள் இணைந்து கொள்வது இலங்கையின் முதற்தர செய்தி வழங்குன நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்திகளோடு நான் ஜெஃப்ரி ஜெகதாசன். வணக்கம் அருணி. வணக்கம் ஜெஃப்ரி. உடனுக்குடன் செய்திகளை வழங்கி வரும் நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான செய்தி அறிக்கையோடு நான் அருண் அருளானந்தம். முதலில் தலைப்புச் செய்திகள். லட்சக்கணக்கான மக்களின் கண்ணீர் அஞ்சலிக்கு மத்தியில் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் பூதவுடல் நல்லடக்கம். தமிழகத்தின் புதிய முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் பதவி பிரமாணம். மலையகத்திலும் யாழ்ப்பாணத்திலும் தமிழக முதல்வருக்கு அஞ்சலி. மக்கள் துயர் துடைக்கும் மக்கள் சக்தி திட்டத்தின் 2ஆம் கட்டம் இன்று ஆரம்பம். தமிழ் மக்களுக்காய் வாழ்வை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பூதவுடல் இன்று மாலை சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. நேற்றிரவு அமரத்துவம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட தமிழக முதல்வரின் பூதவுடல் இன்று அதிகாலை வரை போயாஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை பூதவுடல் சென்னை ராஜாஜி அரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி உள்ளிட்ட பல அரசு தலைவர்கள் பூதவுடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். இது தொடர்பான விரிவான தகவல்களை தொடரும் எமது பிரதான செய்திகளில் எதிர்பாருங்கள். தமிழக முதல்வராக ஓ பன்னீர்செல்வம் இன்று பதவி பிரமாணம் செய்து கொண்டுள்ளார். பன்னீர்செல்வம் தமிழக முதல்வராக பதவி பிரமாணம் செய்த 3வது சந்தர்ப்பம் இதுவென்பது குறிப்பிடத்தக்கது. ஜெயலலிதாவின் மறைவு தொடர்பிலான தகவல் உத்தியோகபூர்வமாக அறிவிக்கப்பட்டதை அடுத்து தமிழக மாநில ஆளுநர் வித்யாசாகர் ராவ் முன்னிலையில் ஓ பன்னீர்செல்வம் பதவி பிரமாணம் செய்து கொண்டார். முதல்வருடன் 32 அமைச்சர்களும் பதவி பிரமாணம் செய்து கொண்டனர். 2001ஆம் ஆண்டு ஜெயலலிதா ஜெயராம் பதவியில் நீடிக்க முடியாத நிலை ஏற்பட்ட போதும் 2014ஆம் ஆண்டு ஜெயலலிதாவுக்கு சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை விதிக்கப்பட்டிருந்த பொழுதும் ஓ பன்னீர்செல்வம் முதல்வராக பதவியேற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கதாகும். தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவிற்கு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன உள்ளிட்ட அரசியல் பிரமுகர்கள் ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளனர். முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவினை முன்னிட்டு ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன தனது அனுதாபங்களை தெரிவித்துள்ளார். முதலமைச்சர் ஜெயலலிதா தமிழக மக்களால் மிகவும் நேசிக்கப்பட்ட ஒரு தலைவராக திகழ்ந்தார் என்றும் ஜனாதிபதி மைத்ரிபால சிறிசேன சுட்டிக்காட்டியுள்ளார். தனது டுவிட்டர் தளத்தில் ஜனாதிபதி தனது இரங்கலை பதிவு செய்துள்ளார். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவு செய்தி அறிந்து மிகுந்த அதிர்ச்சியும் மனவேதனையும் அடைந்துள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் விடுத்துள்ள அனுதாப செய்தியில் குறிப்பிடப்பட்டுள்ளது. காலத்துக்கு காலம் இலங்கை வாழ் தமிழர்களுக்காக ஓங்கி குரல் கொடுத்து வந்த அவர் இந்த நாட்டு தமிழ் மக்களின் உரிமை தொடர்பில் தமிழக சட்டப்பேரவையில் தீர்மானம் நிறைவேற்றியதுடன் இந்திய மத்திய அரசுடனும் பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தார் என எதிர்க்கட்சித் தலைவரின் இரங்கல் செய்தியில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் தஞ்சமடைந்த இலங்கை தமிழகதிகளை அரவணைத்து அவர்களுக்கு தமது அரசின் மூலம் வழங்கக்கூடிய அனைத்து உதவிகளையும் வழங்கி வாழ வைத்தமையை நன்றியுடன் நினைவு கூறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் இரா சம்பந்தன் சுட்டிக்காட்டியுள்ளார். இதேவேளை தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராம் இந்திய தமிழ் சமூகத்தினரின் மனங்களில் நீங்கா இடம் பிடித்த ஒரு தலைவர் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்ச தமது டுவிட்டர் தளத்தில் இரங்கல் தெரிவித்துள்ளார். அத்துடன் அன்னாரின் குடும்பத்தாருக்கும் தமிழக மக்களுக்கும் முன்னாள் ஜனாதிபதி ஆழ்ந்த அனுதாபங்களை தெரிவித்துள்ளார்.
எத்தனையோ போராட்டக் களங்களில் துணிந்து வென்ற ஒரு இரும்பு பெண்மணியின் மரணத்துடனான தீவிர போராட்டம் நேற்றிரவு நிறைவுக்கு வந்தது. தமிழகத்தின் இதய தாரகை அன்பு தீபம் அம்மாவின் வாழ்வியலை மீட்டும் நியூஸ் ஃபர்ஸ்டின் ஞாபகார்த்த தொகுப்பு அடுத்து. அம்மா தாய்க்கு என் முதல் காணிக்கையை செலுத்திக் கொள்கிறேன். திண்டுக்கல் மாவட்டம். ஒரு வீடு மாத்திரமன்றி 6.5 கோடி மக்கள் வாழும் தமிழ்நாடு வீதிக்கிறங்கி கண்ணீரும் கம்பலையுமாய் அழுது அரற்றிச் சொல்லும் 1000 அர்த்தங்கள் நிறைந்த ஒத்தை சொல்லே அம்மா. 20ஆம் நூற்றாண்டில் அம்மா எனும் சொல்லுக்கான ஏகபோக உரிமத்தை பெற்று நாட்டை வீடாக கொண்டு வாழ்ந்த ஒரு புரட்சி தாயை தமிழகம் இன்று இழந்து நிற்கிறது. பெண்ணுக்கே உரித்தான 7 பருவங்களிலும் தமிழக வரலாற்றில் ஏறுமுகமாய் வீறுநடை போட்ட ஒரு பெண் சிங்கம் இன்று கர்ச்சித்து ஓய்ந்துள்ளது. நவரசம் ததும்பும் நடிப்பினால் தமிழக வரலாற்றில் மங்கையாக இடம் பிடித்தவர் இன்று தமிழகத்தின் தவிர்க்க முடியாத பெண் ஆளுமையின் வரலாறாக இதய தீபத்தின் பக்கத்தில் அன்பு தீபமாக ஒளிர்கிறார். ஜெயலலிதா தமிழகத்தின் தனித்துவமான போராடும் குணம் கொண்ட தவிர்க்க முடியாத பெண் ஆளுமையின் அகராதியே இந்த நாமம். 1948ஆம் ஆண்டு பிப்ரவரி 22ஆம் தேதி மைசூர் அருகே மேல்கோட்டையில் ஜெயராம் வேதவல்லி தம்பதிகளின் மகளாக கோமலவள்ளி எனும் ஜெயலலிதா பிறந்தார். தமிழக சினிமாவில் கதாநாயகர்கள் கோலோச்சி 1965இல் சந்தியா எனும் நாமத்துடன் வெண்ணிற ஆடை எனும் திரைப்படத்தின் மூலம் ஜெயலலிதா திரைப்பிரவேசம் செய்தார். தமிழகத்தின் இதய தீபம் எம்ஜிஆருடன் 1000ல் ஒருவன் எனும் திரைப்படத்தில் ஜோடி சேர்ந்த ஜெயலலிதா அன்று முதல் தமிழக சினிமாவின் புரட்சி தலைவியாக 1980ஆம் ஆண்டு வரை 16 ஆண்டுகள் சினிமாவில் கோலோச்சினார். எப்படியோ நான் உங்களை சந்திச்சு சந்தேகத்தையும் போக்கிட்டேன். இனிமே நம்ம 2 பேரும் சேர்ந்து உங்க தங்கச்சியை திருத்தவனை கண்டுபிடிப்போம். 1977ஆம் ஆண்டு தமிழகத்தில் அதிமுகவின் ஆட்சியின் போது பெண்ணின் பெருமை எனும் தலைப்பில் கர்ஜித்த இந்த பெண் சிங்கம் எம்ஜிஆரின் கருத்திலும் கட்சியிலும் இடம் பிடித்தார். 1983ஆம் ஆண்டு அதிமுகவின் கொள்கை பரப்பு செயலாளராக நியமிக்கப்பட்ட ஜெயலலிதா பிரசார பீரங்கியாக களம் கண்டு இதயக்கனி பல வெற்றிக்கனிகளை பெற வழி சமைத்தார். 1984ஆம் ஆண்டு மாநிலங்களவை உறுப்பினரான ஜெயலலிதாவுக்கு முதல்வர் அண்ணாவுக்கு ஒதுக்கப்பட்ட 185 எண் கொண்ட இருக்கையே கிடைத்தது. பின்னாளில் தமிழகமே போற்றும் முதல்வராக திகழப் போகிறார் என்பதை அன்று அவர் அறிந்திருக்க வாய்ப்பில்லை. 1987ஆம் ஆண்டு புரட்சித் தலைவர் எம்ஜிஆரின் மறைவினை அடுத்து புதிய உத்வேகத்துடன் அரசியல் களத்தில் மீண்டும் போராடினார் ஜெயலலிதா. 1989ஆம் ஆண்டு தமிழக சட்டப்பேரவையின் முதல் பெண் எதிர்க்கட்சித் தலைவர் என்ற சாதனையுடன் ஜெயலலிதா வெற்றி வாகை சூடினார். 1991ஆம் ஆண்டு முதற் தடவையாக தனது 43வது வயதில் தமிழகத்தின் முதல்வராக ஜெயலலிதா பதவியேற்றார். அன்று முதல் 6 தடவைகள் தமிழக முதல்வராக ஆணாதிக்கம் நிறைந்த தமிழ்நாட்டின் அரசியல் களத்தில் இரும்பு பெண்மணியாக ஜெயலலிதா கோலோச்சினார். 2014ஆம் ஆண்டு மக்களவை தேர்தலில் மோடி அலை பாரதத்தை ஆக்கிரமித்தது. எனினும் தமிழ்நாட்டில் மோடி அலையை லாபகமாக எதிர்கொண்ட அம்மா அலை வெற்றிக்கனி பறித்தது. மக்களால் நான், மக்களுக்காகவே நான் என்பதை தனது மகுட வாசகமாக பல மேடைகளில் முழங்கிய செல்வி ஜெயலலிதா தமிழக மக்கள் நலனுக்காக பல்வேறு அபிவிருத்தி வியூகங்களை வகுத்து அதில் கோடிக்கணக்கான இதயங்களையும் வென்றார். சொத்து குவிப்பு வழக்கில் சிறைவாசத்தின் பின்னரும் புதுமணம் பரப்பி காவிரி உரிமை, முல்லை பெரியாறு நீருரிமை, எரிவாயு திட்ட எதிர்ப்பு என தமிழக உரிமைகளை காக்க அரசியல் களத்தில் போராடிய வீர தாயாகவும் ஜெயலலிதா விளங்குகிறார். இந்திய இலங்கை மீனவர் பிரச்சினை, கச்சத்தீவு விவகாரம், இலங்கை இனப்பிரச்சினை தொடர்பில் சட்டமன்றத்தில் அம்மா நிறைவேற்றிய தீர்மானங்கள் அவரின் துணிச்சலுக்கு சான்று பகரும். சவால்களை எதிர்கொண்டு தமிழகத்தின் ஆணாதிக்க அரசியல் சூழலில் சாதித்து காட்டிய இந்த வீரத்தாய்க்கு தமிழ் கூறும் நல்லுலகம் என்றென்றும் கடமைப்பட்டுள்ளது. இதய தீபம் எம்ஜிஆரின் சமாதிக்கு அருகில் அன்பு தீபம் அம்மா விதைக்கப்படுகிறார். ஆம், சந்தியாவின் மகளாக பிறந்தவர் இந்தியாவின் மகளாக இன்று விடை பெறுகிறார்.
தமிழகத்தின் மாண்புமிகு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராமின் ஆத்ம சாந்திக்காய் நாமும் பிரார்த்திக்கின்றோம். தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவிற்கு அனுதாபம் தெரிவித்து வடமாகாண சபை அமர்வுகள் நாளை காலை 9:30 வரை ஒத்திவைக்கப்பட்டுள்ளது. மறைந்த தமிழக முதலமைச்சருக்கு வடமாகாண சபையில் இன்று அனுதாபம் தெரிவிக்கப்பட்டதுடன் 2 நிமிட மௌன அஞ்சலியும் செலுத்தப்பட்டது. தமிழக முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் அமரத்துவமடைந்து சம்பந்தமாக வடக்கு மாகாண சபையினரதும் ஈழத்தமிழ் பேசும் மக்களுடையதும் சார்பாக எங்களுடைய அனுதாபத்தை தெரிவித்துக் கொள்வோமாக. அதனை அடுத்து முதலமைச்சர் உள்ளிட்ட வடமாகாண சபையின் உறுப்பினர்கள் தமிழக முதலமைச்சரின் மறைவிற்கு அனுதாபம் தெரிவித்தனர். தமிழ்நாட்டு அரசியலில் இரும்பு பெண்மணி என்று அழைக்கப்பட்ட செல்வி ஜெயலலிதா ஜெயராம் அவர்கள் நேற்று காலமானது நம் எல்லோருக்கும் மிகுந்த சோகத்தையும் துயரத்தையும் ஏற்படுத்தியுள்ளது. வால்வெள்ளி ஒன்று அரசியல் வானில் பளிச்சென்று பிரகாசமாகி நின்று பின்னர் திடீரென மறைந்துவிட்டது. எம்ஜிஆர் அவர்கள் அரசியல் வானில் மின்னிய போது அது அவருக்கு பெருமை சேர்த்தாலும் அவருக்கு பாரிய இடர்களையும் இன்னல்களையும் அரசியலில் ஏற்படுத்தவில்லை. ஆனால் செல்வி ஜெயலலிதா ஒரு பெண்ணாக ஆணாதிக்க சூழலிலே தனித்து நின்று வெற்றி பெற்றார் என்பது அவரின் திடசங்கல்பத்தையும் உழைப்பையும் விடாமுயற்சியையும் கட்டித்தனத்தையும் வெளிப்படுத்துகின்றது. அண்மையில் அவரின் அழைப்பின் பேரில் அவரை சென்று சந்திப்பதற்காக நடவடிக்கைகள் எடுத்துக் கொண்டிருக்கும் போதுதான் அவர் சுகவீனமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டார். விரைவில் குணமடைந்து வருவார் என எதிர்பார்த்திருந்தோம். காலன் அவர் உயிரை பறித்து கொண்டு போய்விட்டார். அம்மா என்று எல்லோராலும் அழைக்கப்பட்ட அவர் தமிழ்நாட்டில் மட்டுமல்லாது பாரத நாட்டு அரசியலிலும் மிக முக்கிய பங்கு வகித்தார். அவர் ஆட்சி காலத்தில் தமிழ்நாடு பொருளாதார ரீதியாகவும் சமூக ரீதியாகவும் மேலும் பல துறைகளிலும் மிக உன்னத நிலையை அடைந்துள்ளது. தமிழின் மீதும் தமிழ் மக்கள் வாழ்வின் மீதும் தமிழ் மக்கள் எதிர்காலம் மீதும் அவர் மிக்க பற்றுறுதி கொண்டிருந்தார். கரிசனையுடன் அவர் தனது அரசியல் நடவடிக்கைகளை எடுத்து வந்தார். வடக்கு கிழக்கு மாகாண தமிழ் மக்கள் அவர்களின் சொந்த இடங்களில் பாதுகாப்பாக வாழவும் தமிழர்கள் தம்மைத்தாமே ஆளக்கூடிய சூழலை ஏற்படுத்தவும் வேண்டும் என கருதி அவர் முனைப்புடன் செயற்பட்டார். தமிழ் சமுதாயம் தமக்காக குரல் கொடுத்த ஒரு பலமிக்க அரசியல் தலைவரை இழந்துவிட்டது. ஒன்றுபட்ட சோகத்தினையும் மனச்சுமையினையும் தமிழ்நாட்டு மக்களுடன் இத்தருணத்தில் நாங்கள் பகிர்ந்து கொள்கிறோம். எங்களுடைய பாதுகாப்பு அரணாக, எங்களுக்கு நம்பிக்கை நட்சத்திரமாக எவ்வளவோ விடயங்களை ஆற்றிய ஒரு தலைவரை நாங்கள் இழந்திருக்கின்றோம். உலக தமிழினத்தினுடைய தலைவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். சர்வதேசத்தில் எங்களுடைய பிரச்சனையை கொண்டு சென்ற ஒரு தலைவியை நாங்கள் இழந்திருக்கின்றோம். எங்களுடைய அரசியலிலே ஈடுபடுபவர்களுக்கு அவர் எத்தனையோ பாடங்களை போட்டி சென்றிருக்கிறார். தமிழக முதல்வரின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் நோக்கில் வடமாகாண சபையின் கொடியை இன்றிலிருந்து 3 நாட்களுக்கு அரைக்கம்பத்தில் பறக்க விடுவதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளது. பார்லிமெண்டத்திலும் தமிழக முதல்வர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவிற்கு அனுதாபம் தெரிவிக்கப்பட்டது. இந்தியாவைச் சேர்ந்த தமிழ்நாட்டு முதலமைச்சர் செல்வி ஜெயலலிதா ஜெயராம் இந்த உலகத்தை விட்டு அவருடைய ஆன்மா பிரிந்திருக்கிறது. அவருக்கு இலங்கையில் வாழ்கின்ற தமிழ் மக்கள் சார்பாகவும் தமிழ் தேசிய கூட்டமைப்பு சார்பாகவும் அவருடைய உறவினர்கள் தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் எங்களுடைய ஆழ்ந்த அனுதாபங்களை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். நேற்றைய தினம் தமிழக முதல்வர் செல்வி ஜெயலலிதா அவர்கள் காலமாகிவிட்ட துயர செய்தியை அறிந்தேன். ஆளுமை மிக்க பெண் தலைமைத்துவம் ஒன்றை தமிழக மக்கள் மட்டுமன்றி உலகெங்கும் வாழும் ஈழத்தமிழ் மக்கள் மட்டுமன்றி தெற்காசிய பிராந்தியமே இழந்துவிட்டது. அந்த வகையில் இந்த சபையில் செல்வி ஜெயலலிதா அவர்களை நினைவு கூர்ந்து எமது மக்களின் சார்பாக அஞ்சலி மரியாதை செலுத்துகின்றேன். தமிழ் மக்களுக்காய் தன் வாழ்வை அர்ப்பணித்த புரட்சித் தலைவி தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் பூதவுடல் இன்று மாலை சென்னை மெரினா கடற்கரையில் உள்ள எம்ஜிஆர் நினைவு திடலில் நல்லடக்கம் செய்யப்பட்டது.
நேற்றிரவு அமரத்துவம் அடைந்ததாக அறிவிக்கப்பட்ட தமிழக முதல்வரின் புது உடல் இன்று அதிகாலை வரை போயாஸ் கார்டனில் உள்ள இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டிருந்தது. இன்று காலை புது உடல் சென்னை ராஜாஜி அரங்குக்கு கொண்டு செல்லப்பட்டது. இந்திய குடியரசுத் தலைவர் பிரணாப் முகர்ஜி, பாரத பிரதமர் நரேந்திர மோடி ஆகியோர் புது உடலுக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். காங்கிரஸ் கட்சியின் துணைத் தலைவர் ராகுல் காந்தி, திராவிட முன்னேற்ற கழகம் சார்பில் கழகத்தின் பொருளாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவருமான மு.க. ஸ்டாலின் உள்ளிட்டவர்கள் தமது இறுதி அஞ்சலியை செலுத்தினர். தமிழகத்தைச் சேர்ந்த முக்கிய அரசியல் கட்சிகளின் தலைவர்கள், மத்திய அமைச்சர்கள், அரசு அதிகாரிகள், சர்வதேச நாடுகளின் பிரதிநிதிகள் என பலரும் ஜெயலலிதாவின் புது உடலுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக ராஜாஜி அரங்கிற்கு வருகை தந்திருந்தனர். திரையுலகிலும் நீங்காத சாதனைகள் பலவற்றை புரிந்த ஜெயலலிதாவுக்கு அஞ்சலி செலுத்துவதற்காக திரையுலக பிரபலங்களும் அலையென திரண்டிருந்தனர். இன்று மாலை 4:20க்கு ராஜாஜி அரங்க வளாகத்தில் வெள்ளமாய் திரண்டிருந்த அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களின் கண்ணீருக்கு மத்தியில் இறுதி ஊர்வலம் ஆரம்பமானது. அம்மாவின் நலன் வேண்டி கடந்த 2 மாதங்களுக்கு மேலாக பிரார்த்தனையில் ஈடுபட்டிருந்த தமிழக மக்கள் புரட்சி தலைவிக்கு இறுதி அஞ்சலி செலுத்துவதற்காக வீதியோரங்களில் திரண்டிருந்தனர். மலர்களால் அலங்கரிக்கப்பட்ட ராணுவ வாகனத்தில் அம்மாவின் அசையா உடல் சுமந்து செல்லப்பட்டது. லட்சக்கணக்கான மக்கள் தமது வெளிநீரை அஞ்சலியாக சமர்ப்பித்தனர். பூத உடல் கொண்டு செல்லப்பட்ட வாகனத்துக்கு அருகே ஜெயலலிதாவின் தோழி சசிகலா, முதல்வர் ஓ பன்னீர்செல்வம் உள்ளிட்ட முக்கியஸ்தர்களும் பயணம் செய்தனர். தமிழக அரசியலில் புரட்சிகள் பல புரிந்து புரட்சி தலைவராய் மீளா துயில் கொண்ட எம்ஜிஆர் நல்லடக்கம் செய்யப்பட்டுள்ள சமாதி புரட்சி தலைவியின் வருகையை ஏற்பதற்கு தயாராகவிருந்தது. அம்மா அம்மா என தொண்டர்கள் கதறி அழ புரட்சி தலைவியின் புது உடல் எம்ஜிஆர் நினைவிடத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. மறைந்த தமிழக முதலமைச்சர் ஜெயலலிதா ஜெயராமின் மறைவுக்கு அனுதாபம் தெரிவிக்கும் முகமாக நாட்டின் பல பகுதிகளிலும் மக்கள் இரங்கல் நிகழ்வுகளை ஏற்பாடு செய்திருந்தனர். கொட்டக்கலை பகுதி மக்கள் தமிழக முதல்வர் ஜெயலலிதாவின் உருவப்படத்திற்கு மலர் மாலை அணிவித்து அஞ்சலி செலுத்தினர். பண்டாரவளை ஹப்புதுளை நகரில் உள்ள முச்சக்கர வண்டி சாரதிகள் கருப்பு பட்டி அணிந்து அஞ்சலி செலுத்தினர். அத்துடன் ஒரு மணித்தியாலும் முச்சக்கர வண்டி சாரதிகள் போக்குவரத்தில் ஈடுபடாமல் தமது அஞ்சலியை செலுத்தியதாக எமது செய்தியாளர் தெரிவித்தார். ஹப்புதுளை பகுதியில் உள்ள மக்களும் தமது வீடுகளில் வெள்ளிக்கொடிகளை பறக்கவிட்டும் முதலமைச்சருக்கு தமது அஞ்சலியை செலுத்தினர். நுவரெலியாவிலும் மறைந்த தமிழக முதல்வர் ஜெயலலிதாவிற்கு அஞ்சலி செலுத்தப்பட்டது. காலமான தமிழக முதல்வருக்கு யாழ்ப்பாணத்திலும் அஞ்சலி செலுத்தப்பட்டது. யாழ்ப்பாணத்தில் 2 மணியுடன் கடைகள் அனைத்தும் அடைக்கப்பட்டு தொக்கும் அனுஷ்டிக்கப்பட்டது. அத்துடன் யாழ்ப்பாணத்தில் அமைந்துள்ள இந்திய துணை தூதரகத்தில் வைக்கப்பட்டுள்ள அனுதாப குறிப்பு பதிவேட்டில் வடமாகாண முதலமைச்சர், வடமாகாண அமைச்சர்களான ப. டெனீஸ்வரன், ஐங்கரநேசன் மற்றும் அரசாங்க அதிபர் உள்ளிட்டோர் கையெழுத்திட்டனர். மேலும் இந்திய துணை தூதரகத்தில் இந்திய தேசிய கொடி அரைக்கம்பத்தில் பறக்கவிடப்பட்டிருந்தது. உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணையின் 16வது சாட்சியாளரை உடனடியாக கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு மேல் நீதிமன்றம் இன்று உத்தரவிட்டுள்ளது. ரவிராஜின் கொலை தொடர்பில் சாட்சி பதிவுகள் முன்னெடுக்கப்படும் சந்தர்ப்பத்தில் இன்று 16வது சாட்சியாளரின் சாட்சியம் பதியப்படவிருந்தது. இந்த நிலையில் எவ்வித முன்னறிவித்தலும் இன்றி சாட்சியம் வழங்குவதற்கு அவர் நீதிமன்றத்தில் ஆஜராகாமையால் அவரை கைது செய்யுமாறு மேல் நீதிமன்ற பிரதம நீதிபதி மணிலால் வைத்தியதிலக இன்று உத்தரவு பிறப்பித்துள்ளார். லியனா ஆராய்ச்சிகே அபேரட்ன என்ற போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருவருக்கே நீதிமன்றம் பிடியாணை பிறப்பித்துள்ளது. சர்வதேச ரீதியில் பேசப்படும் முக்கிய வழக்காக காணப்படும் இந்த வழக்கு விசாரணைக்கு அறிவிக்காது ஆஜராகமையானது நீதிமன்றத்தை அவமதிக்கும் செயல் என நீதிபதி இன்று அறிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் நடராஜா ரவிராஜின் கொலை தொடர்பான வழக்கு விசாரணையை நாளை வரை ஒத்திவைப்பதற்கு கொழும்பு மேல் நீதிமன்ற நீதிபதி மணிலால் வைத்தியதிலக உத்தரவிட்டுள்ளார். மக்கள் சக்தி 100 நாட்கள் திட்டத்தின் 2ஆம் கட்டம் 3 பகுதிகளில் இன்று ஆரம்பிக்கப்பட்டன.
மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தில் 3 திட்டங்களுக்கான அங்குரார்ப்பண நிகழ்வுகள் இன்று இடம்பெற்றன. மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 1ஆம் கட்டத்தினூடான மக்களின் கோரிக்கைக்கிணங்க முக்கியத்துவத்தின் அடிப்படையில் பல திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டன. இதன் 2ஆம் கட்டம் மக்கள் அரங்கு மற்றும் மக்களின் கோரிக்கையை முதன்மைப்படுத்தி முன்னெடுக்கப்படுகிறது. ஆன தொல்லியால எங்களை இருக்க இயலாமலுக்கு கடும் கஷ்டப்பட்டு நாங்கள் இருந்தோம். சக்தி நிறுவனக்காரர்கள் வந்து ஆனவேலிக்கு நாங்கள் இந்த கட்டையை நாட்டி எல்லாம் செஞ்சு நாங்கள் வச்சிருக்கிறோம். வேளையில் கூட இந்த நிகழ்வுல கூட முதலாவதாக இந்த கிராமத்தில் யானைவேலி போட்டு தரத்துக்காக இங்கே வந்து சக்தி நியூஸ் குழு எங்களுக்கு வந்து செய்து அந்த 100 நாள் வேலை திட்டத்துக்காக நாங்கள் மிக்க நன்றி செலுத்துகிறோம். மக்கள் சக்தி 100 நாள் திட்டத்தின் 2ஆம் கட்டத்தினூடாக குருநாகல் கொப்பைக்கணை பாலத்தினை நிர்மாணிக்க நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதனை செய்து முடித்ததும் மக்களிடம் காணப்படும் மகிழ்ச்சி எங்களுக்கு மேலும் வலு சேர்க்கின்றது. இந்த பாலத்திற்கான அனைத்து நடவடிக்கைகளும் தயார் செய்யப்பட்டுள்ளன. புது வருடத்தின் உதயத்துடன் சிறந்த தரத்தில் நிர்மாணிக்கப்படும் இந்த சிறந்த பாலத்தினை நிர்மாணித்து தர நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். ஒரு தசாப்த காலத்துக்கு மேலாக புனரமைக்கப்படாத நிலையிலிருந்து பாலத்தை புனரமைக்கும் திட்டத்துக்கு MAS ஹோல்டிங்ஸ் நிறுவனம் எம்முடன் கரம் கோர்த்துள்ளது. சமூகத்தின் அவசியத்தினை அடையாளம் கண்டுகொள்ள முடிந்ததை நாங்கள் இந்த மக்கள் சக்தி செயற்திட்டத்தினூடாக காண முடிகின்றது. சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு நாட்டின் சிறந்த எதிர்காலத்திற்காக செயற்படுகின்றது. இது மிகவும் சிறந்த சந்தர்ப்பமாகும். MAS ஹோல்டிங் நிறுவனம், சிரச நியூஸ் ஃபர்ஸ்ட் ஊடக வலையமைப்பு ஆகியவற்றின் ஒரே இலக்கு இவ்வாறான சமூக செயற்பாடுகளாகும். எங்களுக்கு பேசிக் கொண்டிருப்பதற்கு சந்தர்ப்பமில்லை. எங்களுக்கு நடக்காதவை தொடர்பில் துயரப்பட்டு எதுவும் நடக்கப் போவதில்லை. நாங்கள் அது தொடர்பில் கதைக்க எதுவுமில்லை. எங்களுக்கு எதையாவது செய்ய முடியுமாயின் நாங்கள் அதனை செய்ய வேண்டும். அதன் காரணமாக தான் நாங்கள் மகாராஜா நிறுவனத்துடன் இணைந்துள்ளோம். மட்டக்களப்பு அக்குரானை பிரதேச வாழ் மக்களின் வாழ்க்கையை கேள்விக்குரியதாக மாற்றியிருந்த காட்டு யானைகளின் தொல்லையிலிருந்து முற்றுப்புள்ளி பெற்றுக் கொடுக்க இன்று நாம் முதல் கட்ட நடவடிக்கையை மேற்கொண்டோம். ஜனதாவுக்கு இந்த மக்கள் சக்தி திட்டம் என்பது ஒவ்வொரு இல்லங்கள் தோறும் சென்று உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அறிந்து அந்த பிரச்சனைகளுக்கு தீர்வாகத்தான் நாம் இந்த திட்டத்தை ஆரம்பித்திருக்கிறோம். 4-5 கிலோமீட்டர் தூரம் வரையான பகுதியை ஊடறுத்து யானை வேலி அமைக்கப்படுவதற்கான ஆரம்ப வைபவம் இன்று இடம்பெற்றது. இந்த திட்டத்துடன் இலங்கை ஏற்றுமதி கடன் கூட்டுத்தாபனம் கைகோர்த்துள்ளது. மாத்தறை தோட்டமுன மீனவர்களது நீண்ட நாள் பிரச்சினையாக திகழ்ந்த கலங்கரை விளக்கத்தின் தேவையை பூர்த்தி செய்யும் நடவடிக்கைகளும் இன்று ஆரம்பித்து வைக்கப்பட்டன. இன்னும் ஓரிரு நாட்களில் மக்களின் பாவனைக்கு ஏற்ற விதத்தில் மாறவுள்ள இந்த செயற்திட்டங்களினூடாக மக்களது வாழ்க்கையை மாற்றுவதே எமது ஒரே நோக்கமாகும். பொதுத்தராதர சாதாரணதர பரீட்சை இன்று ஆரம்பமானது. வரலாற்றில் அதிக எண்ணிக்கையான பரீட்சார்த்திகள் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றியுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் WMANG புஷ்பகுமார தெரிவித்தார். புதிய மற்றும் பழைய 2 பாடத்திட்டங்களுக்கு அமைவாக இம்முறை பரீட்சை நடத்தப்படுவதுடன் அதற்கென பரீட்சை நிலையங்களும் வெவ்வேறாக அமைக்கப்பட்டுள்ளதாக பரீட்சைகள் ஆணையாளர் நாயகம் சுட்டிக்காட்டினார். சுமார் 7 லட்சம் பரீட்சார்த்திகள் இம்முறை சாதாரணதர பரீட்சைக்கு தோற்றுவதுடன் 65,000க்கும் அதிகமான செயற்குழுவினர் 5,600க்கும் அதிகமான பரீட்சை நிலையங்களில் கடமைக்காக அமர்த்தப்பட்டுள்ளனர். அந்த தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் இரவு 8 மணி பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. இரவு 10:45 இடம்பெறும் அடுத்த பிரதான செய்திகளோடு மீண்டும் சந்திப்போம். வணக்கம். வணக்கம்.